நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். இந்த உலகில் உன்னை காப்பாற்ற மிகச் சிறந்தவன் யார் என்றால் அது நீயே. உன்னை நீயின்றி வேறு யாராலும் காக்க முடியாது. எனவே தன் நம்பிக்கையை உன் உள்ளத்தில் விதை போல் நாட்டிக்கொள். அந்த நம்பிக்கை முளைக்கும் போது பிரபஞ்சமே உன் பக்கமாக மாறும். நீ நம்பும் திசையில் சக்திகள் ஓடிவரும். உன்னுள் உறங்கும் அந்த வலிமையை எழுப்பி நிற்கும் நேரம் இதுவே. ஏனெனில் என் அருள் உன் கூட உள்ளது. நீ இன்று என் வார்த்தையை நம்பி நாளை தொடங்கியது எனக்கு தெரியும். உன் மனம் நன்மையை மட்டுமே நினைத்தது. ஆனாலும் வாழ்க்கை சில நேரங்களில் நீ நினைத்ததற்கு மாறாக நடக்கும். அதனால் துயரப்பட வேண்டாம். அந்த துன்பம் உன்னுள் இருக்கும் ஆற்றலை வளர்க்கவே வருகிறது. அந்த வலிதான் உன்னை ஒரு புதிய மனிதராக மாற்றுகிறது. நீ நினைக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை கடினமானதல்ல. உன் மனம் அப்படியே நம்ப வைக்கிறது. அது திடீரென துன்பத்தையும் திடீரென இன்பத்தையும் கொடுக்கும். ஆனால் மனம் சொல்வதை கேட்கலாம். ஆனால் விழிப்போடு கேள். அப்போதுதான் அது உன்னை குழப்பாது. உறக்கம் வராமல் அவதியுறுவது உன் உடல் நலத்துக்கும் பாதிப்பு தரும். ஆகையால் உன் மனம் உனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும். அதற்கும் மேல் என் அருளும் உன்னுடன் இருக்கிறது. இப்போது நிம்மதியாக கண்மூடு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் இரவை அமைதியாகவும் ஆசீர்வாதமுடனும் ஆக்குகிறேன். இன்று நீ கடந்து வந்தது ஒரு நாள் என்ற பெயரில் ஒரு சோதனையின் முடிவு. அந்த சோதனை உன்னை சோர்வடைய செய்யவில்லை. மாறாக உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்கிவிட்டது. இப்போது கண்களை மூடி என் நாமத்தை நினைத்து வா. நாளைய பொழுதை என் கைகளில் ஒப்படைத்து விட்டு இன்று இரவு என் அருளின் மடியில் அமைதியாக உறங்கு. நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் இதய துடிப்பில், உன் கனவில் கூட. கவலைகள், துன்பங்கள் அனைத்தும் நாளைய ஒளியில் கரையும். நான் இருக்கையில் உனக்கு பயம் வேண்டாம். இன்று இரவு என் திருவடியின் நிழலில் உன் தலையை வைப்பாயாக. உன் கனவுகளின் வழியாக என் குரல் உனக்கு நிம்மதி அளிக்கும். விடியும் விடியல் உனக்காகவே உருவாகி கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு உறங்கு. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நான் எப்பொழுதும் ஆசீர்வாதம் அளிக்கிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை தடுக்க வரும் தடைகளை அகற்றி வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லுபவன் நானே. என்னை கை தொழுது சிரம் தாழ்ந்து பணிவுடன் செல்கின்ற உன்னை நான் நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். இன்றைய நாள் உனக்கென்று மிகவும் சிறப்பானது. அதனை முழு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் பயன்படுத்திக் கொள். தேவையில்லாத ஒப்பீடு போகும். இதெல்லாம் போன பிறகுதான் உங்களுக்கு புரியும் நான் இவ்வளவு நாள் எதுக்காக ஓடினேன். அப்போ ஒரு அமைதி வரும். அந்த அமைதி சந்தோஷம் மாதிரி இருக்காது, ஆனந்தம் மாதிரி இருக்காது. அது ஒரு உறுதி. என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன். இந்த உறுதி பணத்தால வராது, பதவியால வராது, மனிதர்களால வராது. இதுதான் சிவன் அருகில் இருக்கிறதின் அடையாளம். அதனாலதான் சிவனை பயந்து வழிபட தேவையில்லை, பேரம் பேச தேவையில்லை, கோரிக்கை வைக்க தேவையில்லை. உண்மையா வாழ ஆரம்பிச்சா அது போதும். உங்க பொய்ய நீங்க விட்டுட்டாலே சிவன் உங்க கூட தான். உங்க முகமூடிய நீங்க கழட்டிட்டாலே சிவன் உங்க கூட தான். உங்க வாழ்க்கைய நீங்க உணர ஆரம்பிச்சனாலே சிவன் அங்கதான். அவர் வரமாட்டார், அவர் போக மாட்டார். அவர் நீங்க பொய்யை விட்ட நாள்ல தெளிவா தெரிஞ்சிருவார். இதுதான் சிவன். இப்ப இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் இல்லாம இல்ல, வசதி இல்லாம இல்ல, மனசுக்கு நிம்மதி இல்லாம. இது சொல்ல எளிது, ஆனா அனுபவிக்கிறவன் தான் இதோட வலி என்னன்னு தெரியும். இப்ப இருக்கிற காலம் முன்னாடி காலம் மாதிரி இல்ல. அப்ப ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இருந்தா போதும், தூங்க இடம் இருந்தா போதும், உடம்பு சரியா இருந்தா போதும். இப்ப அதெல்லாம் இருந்தாலும் மனசு அமைதியா இருக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப மனுஷன் வாழ்க்கையில வாழல, மனசுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? நல்ல வேலை இருக்கு, மாத சம்பளம் இருக்கு, வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு. ஆனா இரவு படுக்கும் போது கண்ணு மூட முடியாம உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். நேத்து நடந்தது, நாளைக்கு நடக்க போறது, யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன நினைப்பாங்க, எனக்கு போதுமா, நான் குறைவா இருக்கேனா? இந்த ஓசைதான் மனசுக்கு நிம்மதி இல்லாமை. பணம் இல்லாதவனுக்கு ஒரு கவலை, பணம் இருக்கிறவனுக்கு அதை விட அதிக கவலை. அப்போ பிரச்சனை பணமா? இல்ல, பிரச்சனை மனசு எங்கும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது. மனிதன் தன்னோட மனசோட ஒத்து போக மறந்துட்டான்.
எப்பவும் இந்த வெளியில தேடுறான். சந்தோஷத்தை தான் வெளியில தேடுறான், பாதுகாப்ப வெளியில தேடுறான், மரியாதையான வெளியில தேடுறான். ஆனா வெளியில தேடுற எல்லாமே நிலையற்றது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போகலாம். இதுதான் மனசுக்கு அடிப்படை பயம். இப்படி மாறினா நிம்மதி தானாக வரும். அதனாலதான் இப்ப இந்த உலகத்துல பெரிய தேவை பணம் இல்ல, வசதி இல்ல, மனசுக்கு நிம்மதி. அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்? சிவனை புரிஞ்சுக்கிட்ட உள்ளுக்குள்ள. அவர் கோவிலுக்குள்ள இல்ல, அவர் சத்தத்துக்குள்ள இல்ல, அவர் உங்க அமைதிக்குள்ளதான். நீங்க ஒரு நாளைக்கு சில நிமிஷம் உங்க மனசோட உட்கார கத்துக்கிட்டாலே அதுதான் சிவ வழிபாடு. அதுதான் இந்த காலத்துக்கு மிக அவசியமான வழி. சிவன் அவசரம் இல்லாதவன். இந்த ஒரு உண்மை பல பேருக்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற மனிதன் அவசரத்துலதான் வாழ்றான். வலி வந்தா உடனே தீர்வு வேணும், கஷ்டம் வந்தா உடனே மாற்றம் வேணும், கண்ணீர் வந்தா உடனே நிம்மதி வேணும். ஆனா சிவன் அப்படி இல்லை. நீங்க இன்னைக்கு கஷ்டப்படுறீங்கன்னா நாளைக்கே எல்லாம் சரி இன்னும் அவர் சொல்ல மாட்டாரு. அதனாலதான் பல பேர் சிவனை புரிஞ்சுக்க முடியாம விட்டுடுறாங்க. நான் இவ்வளவு வழியில இருக்கேன், அவர் எங்க அன்னு கேக்குறாங்க. உண்மை என்னன்னா அவர் உங்க கஷ்டத்தை அழிக்க வரல, அத புரிய வைக்க வரார். வலி என்றது சிவனுக்கு தண்டனை இல்ல, சாபம் இல்ல, அது ஒரு செய்தி. ஆனா அந்த செய்திய நம்ம படிக்க தெரியாம அத சத்தமா மட்டும் கேக்குறோம். அதனாலதான் வலி அதிகமா தோணுது. ஒரு மனிதன் கஷ்டத்துல இருக்கும்போது அவன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒண்ணுதான், யாராவது வர எனக்கு துணையா இருக்க மாட்டாங்களா? அந்த இடத்துலதான் சிவன் மெதுவன உள்ளுக்குள்ள வராரு. அவர் வெளியில நின்று பயப்படாத சொல்ல மாட்டாரு. உள்ளுக்குள்ள ஒரு உணர்வை வைப்பார். நீ தனியா இல்ல. இந்த உணர்வு ஒரு வார்த்தை இல்ல, ஒரு குரல் இல்ல, அது ஒரு தாங்கும் சக்தி. நேற்று அதே வலி உங்களை உடைத்திருக்கும், ஆனா இன்னைக்கு அதே வலியோட நீங்க எழுந்து நிக்கிறீங்க. அதுக்கான காரணம் வெளியில எதுவும் மாறல, உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடையாம நின்னுடுச்சு. அதுதான் சிவன். பல பேர் நினைக்கிறாங்க எனக்கு வலி இருக்கு அப்படின்னா நான் தோல்வி. இதுதான் மனிதனின் பெரிய தவறு. சிவன் அந்த எண்ணத்தை மெதுவா உடைப்பார். இந்த வலி உன்னை உடைக்க வரல. இந்த உணர்வு ஒரு நாள் திடீர்னு வராது, நாளுக்கு நாளை மெதுவா வரும். முதல்ல நீங்க அழுவீங்க, அப்புறம் சோர்வா இருப்பீங்க, அதுக்கப்புறம் அமைதியா இருப்பீங்க. அந்த அமைதியில தான் ஒரு உண்மை உள்ளுக்குள்ள முளைக்கும். நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கல, அதுக்காக நான் தோத்தவன் இல்ல. இந்த புரிதல் தான் மனிதனை உடையாம காப்பாத்தும்.